வணக்கம் நண்பர்களே. இந்த தமிழ் டேல்ஸ் கிட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்க நீலா. இன்று ஒரு ரொம்ப உணர்ச்சிகரமான மனதை தொடும் நட்பு கதை சொல்ல போறேன். வாங்க கதைக்குள்ள போலாமா? ஒரு சின்ன கிராமத்துல 8 வயசு சின்ன பையன் ராஜா வாழ்ந்தான். ராஜாவுக்கு ஒரு சின்ன குட்டி நாய் இருந்துச்சு. பெயர் பப்பி. பப்பி ரொம்ப உண்மையானது. ராஜா எங்க போனாலும் பப்பி அவனோட ஓடும். ராஜா பள்ளிக்கு போனாலும் வீட்டுக்கு வந்தாலும் பப்பி எப்பவும் அவன் காலடியிலேயே இருக்கும். ராஜா பப்பிய ரொம்ப நேசிச்சான். நீதான் என் சிறந்த நண்பன்னு சொல்லி தினமும் தலைய தடவி விடுவான். ஒரு பெரிய பொங்கல் திருவிழா நாள் கிராமத்துல ரொம்ப கூட்டம். சந்தை, சுற்றுலா, பலூன், ஊஞ்சல், இனிப்பு கடைகள் எல்லாம் நிறைஞ்சிருந்துச்சு. ராஜா அம்மாவோட சந்தைக்கு போனான். பப்பியும் அவனோட வந்துச்சு. அங்க பலூன் வாங்கினா, ஊஞ்சலில் ஏறினா, இனிப்பு சாப்பிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா திடீர்னு ஒரு பெரிய கூட்டத்துல ராஜா அம்மாவை பார்க்க முடியல. அவன் தனியா நின்னு பயந்து போயிட்டான். அம்மா, அம்மா எங்கேன்னு சின்ன குரல்ல கத்துனான். கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. கூட்டம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அவன் தொலைஞ்சு போன மாதிரி ஆயி போயிட்டான். அப்போ பப்பி வேகமா அவன் பக்கம் ஓடி வந்துச்சு. ராஜா பப்பிய பார்த்து, பப்பி, நான் அம்மாவை தேடுறேன்னு அழுதான். பப்பி ராஜாவோட கைய நாக்கால நக்கி, பயப்படாதேன்னு சொல்ற மாதிரி வாலை ஆட்டுச்சு. ராஜா தன் அம்மாவை கண்டுபிடிப்பாரா இல்லையா? வாருங்கள், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ராஜா பப்பிய நம்பி அதோட பின்னால நடந்தான். பப்பி மூக்க மண்ணு மேல வச்சு மோந்து அம்மாவோட வாசனைய தேடி சரியான பாதைய கண்டுபிடிச்சு. கடைசியா அம்மா நின்ன இடத்துக்கு பப்பி ராஜாவை கொண்டு வந்துச்சு. அம்மா ராஜாவை பார்த்ததும் ஓடி வந்து இறுக்கமா அணைச்சிக்கிட்டாங்க. ராஜா, நீ எங்க போயிட்டன்னு அழுதாங்க. ராஜா பப்பிய சுட்டி, பப்பி தான் என்ன தேடி கூட்டிட்டு வந்துச்சு அம்மான்னு சொல்லி அழுதான். அம்மா பப்பிய தூக்கி முத்தமிட்டாங்க. பப்பி, நீதான் எங்க ராஜாவோட உயிர் காப்பாளின்னு சொன்னாங்க. அதிலிருந்து ராஜா பப்பிய இன்னும் அதிகமா நேசிச்சான். எப்பவும் பப்பிக்கு நல்ல உணவு, விளையாட்டு, அன்பு கொடுத்தான். பப்பியும் ராஜாவை விட்டு ஒரு அடி கூட நகரல. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிறது, நாம் எல்லோரிடமும் கருணை காட்ட வேண்டும். ஒரு நாள் விலங்கு கூட நமக்கு உதவும். நம்பிக்கையும் பொறுப்பும் இருந்தா எந்த ஆபத்தையும் தாங்கலாம். அதனால எப்பவும் எல்லாவற்றிற்கும் அன்பாகவும் நன்றியுடனும் உதவி பண்ணுவோம். சரியா நண்பர்களே? கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த கதை விரைவில். பாய் நண்பர்களே, நல்லா இருங்க.